Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலை சுற்றல் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் முதல்வர். தலை சுற்றல் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு பல்வேறு விதமான பரிசோதனைகள் செய்யப்பட்டன. தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். ஆஞ்சியோ பரிசோதனைக்கு பிறகு முதல்வர் நலமாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஸ்டாலின் 4வது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் அவருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் 4வது நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், இன்றைக்கு முதலமைச்சருக்கு செய்யப்பட்டிருக்கின்ற பரிசோதனை விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி அன்று அப்போலோ மருத்துவமனை கிரீன் சாலையில் அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார். குறிப்பாக அன்றைய தினம் அவர் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது லேசான தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்டதன் காரணமாக திடீர்னு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அந்த சூழல் அவர்கள் பரிசோதனை செய்த போது அவருடைய வழக்கமாக துடிக்கக்கூடிய இதய துடிப்பின் அளவு குறைந்து காணப்பட்டதால் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனை அடிப்படையில் அவர்களுக்கு தற்போது இதய துடிப்பு சீராக இல்லை என்பது கண்டறியப்பட்டது. மேலும் மூளைக்கு சொல்லக்கூடிய நரம்பின் ரத்த நாளங்கள் எப்படி இருக்கிறது என்று குறித்து உடல் முழுவதும் பல்வேறு சோதனைகள் மேற்கொண்ட நிலையில் இன்றைய தினம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்தார். ஏற்கனவே புதிய தலைமை சார்பாக செய்தியில் வெளியிடும் போது அவருக்கு இருதய தொற்று நோய் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போது அமைச்சரும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். அவர் எப்போது டிஸ்சார்ஜ் ஆகும் என்ற கேள்விக்கு இது குறித்து மருத்துவர்கள் விரிவாக பதில் அளிப்பார்கள் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழு யார் யார், என்னென்ன சொல்கிறார்கள் அவர்கள் இது குறித்து? இதுவரைக்கும் வழக்கமாக இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. 2
முறை வந்து அறிக்கைகள் வெளியிடப்பட்டது. ஒரு இரண்டாவது முறை அறிக்கை வெளியிடும்போது விரிவான ஒரு அறிக்கை குறிப்பிட்டார்கள். அவருக்கு முதலமைச்சருக்கு வந்து பல்வேறு பரிசோதனை மேற்கொள்ள இருப்பார். அவர் 3 நாட்கள் இங்கு தங்கியிருந்து சிகிச்சை மேற்கொள்வார் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் முதலமைச்சர் தன்னுடைய பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டார். அதாவது இங்கு ஓய்வு சிகிச்சை பெற்று வந்த கூட சூழ்நிலை கூட வந்து அவர் துறை ரீதியாக பல்வேறு செயலாளர்களையும் தலைமை செயலரை வைத்துக் கொண்டு அவர் ஒன்றிணைவும் தமிழ்நாடு என்ற கருத்தை ஒட்டி எந்தெந்த நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள் எவ்வளவு பேர் வந்தார்கள், என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கு வந்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்தினார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கிற சூழலில் கூட வந்து தொய்வு இல்லாமல் அவருடைய பணியும் செய்து கொண்டிருந்தார், ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கார் அப்படின்றதை நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். இந்த சூழலில் தான் தற்போது வந்து இன்றைய தினம் அவருக்கு வந்து இந்த மருத்துவ சிகிச்சை இருதய சிகிச்சை நோக்கின்றது. இருதய வல்லுநர்கள் செங்குட்டவன் மற்றும் கார்த்திகேசன் என்பவர் வந்து இந்த இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக தகவல் அளிக்கிறது. பூங்குழலி, முதலமைச்சர் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்பதை மருத்துவர்களே சொல்வார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் கூறியிருந்தார். மருத்துவர்கள் குழு இது குறித்து தெரிவித்திருக்கிறதா? ஏற்கனவே முதலமைச்சர் வந்து நேற்றைய தினம் சென்னை அப்போலோ மருத்துவமனையிலிருந்து தேனாம்பட்டை அப்போலோ மருத்துவமனை சென்று வந்த பிறகு வந்து அவர் அங்கு பெட் ஸ்கேன் எடுத்தப்பட்ட நிலையில் வந்து நான் உடல்நலம் நன்றாக தான் இருக்கிறது அப்படின்ற மருத்துவர் தெரிவித்த நிலையில் உடனே நான் கிளம்ப வேண்டும், எனக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது என்ற குறிப்பிட்ட நிலையில் அவர் வீட்டுக்கு வந்தால் உடனே மறுபடியும் தொகுதி பக்கமோ அல்லது மக்கள் பணியை செய்வார், ஓய்வு எடுக்க மாட்டார், சரியான அவருக்கு தூக்கமில்லை, எனவே மருத்துவமனையில இருக்கட்டும் என்று குடும்பத்தினர் அறிவித்தின் பேர் தான் வந்து அவர் 3 நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கு தங்க வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவரை இன்றைய தினம் அவர் டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் வந்து மேலும் 3 நாட்கள் என்ற போது நான் வரும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் காலை அவருக்கு வந்து ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் வந்து தற்போது அவருக்கு வந்து மேலும் கூடுதலாக வந்து அவரை டிஸ்சார்ஜ் செய்யக்கூடிய கால அவகாசம் அதிகரிக்கக்கூடாது என்று தெரிய வருகிறது. இது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் விரிவான ஒரு அறிக்கையை வந்து அப்போலோ மருத்துவமனையில் ஒரு அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.